யாராவது உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா, உங்களுக்கு நேரம் இல்லைனாலும் சரின்னு சொல்றீங்களா? யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? எல்லாரும் உங்கள நல்லவங்கன்னு நெனைக்கணும். அதுக்காக உங்களுடைய சந்தோஷத்த கூட தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்டின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா, இத கைண்ட்னஸ் அப்டின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் பேட்டர்ன். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பீப்பிள் ப்ளீசிங். இந்த பிஹேவியர சேஞ்ச் பண்ணலன்னா, மத்தவங்களுக்கு நல்லவங்கன்னு வாழ்ந்துட்டு, ஒரு நாள் உங்களுக்கே நீங்க யாருன்னு தெரியாம போயிடுவீங்க. பீப்பிள் ப்ளீசிங்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்துட்டு அவங்கள ஹாப்பியா வைக்க நம்மளுடைய ஃபீலிங்ஸ், தேவைகள் எல்லாத்தையும் சைட்ல வைக்கிறது. வெளியில இருந்து பார்க்கறவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஸைட்டி எல்லா பிரச்சனையும் இருக்கும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கூட குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். இது எப்படி ஆரம்பிக்குது? இதுக்கு என்ன காரணம்? இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? அப்படிங்கிறது தான் சைக்காலஜிக்கலா இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பீப்பிள் ப்ளீசிங் பிஹேவியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஒரு குழந்தை சின்ன வயசுல அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல பொண்ணாவும் நல்ல பையனாவும் இருக்கணும். எல்லாரையும் கேட்டு நடந்துக்கிட்டாதான் அந்த குழந்தைக்கு பாராட்டு கிடைக்கும். இல்லைன்னா கண்டிப்பா எல்லாரும் திட்டுவாங்க. இப்படி வளர குழந்தையோட மூளை என்ன கத்துக்கும்? எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் நான் சேஃபா இருக்க முடியும். ஸோ இந்த பிலீஃப் தான் பெரியவங்களானதுக்கு அப்புறமும் கூட கண்டினியூ ஆகுது. அதனால நோ சொல்ல முடியாது, சண்டைகள் பிடிக்காது, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும், அப்ரூவலுக்கு அடிக்ஷன் ஆயிடுறோம். உங்களுக்கும் இந்த பீப்பிள் ப்ளீசிங் பிஹேவியர் இருக்கா இல்லையான்னு இப்போ நான் சொல்ல போற இந்த 7 நிகழ்வுகளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. முதல் நிகழ்வு, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல உங்களுடைய ஒர்க்கை நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க ஈவினிங் கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகும்போது உங்களுடைய ஃப்ரெண்டோ இல்ல கலீகோ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க ஒர்க் முடிச்சிட்டீங்கல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்கு, இது மட்டும் எனக்கு முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண்டிப்பா டயர்டா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நோ சொன்னா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி அந்த ஒர்க்கை நீங்க கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்டு தான் போவீங்க. இரண்டாவது நிகழ்வு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சடனா லாஸ்ட் மினிட் பிளான் போடுறாங்க, ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு டயர்டா இருக்கு, நீங்க போகணும்னு உங்களுக்கு தோணல. பட் உங்க ஃப்ரெண்ட் ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு அந்த பிளானுக்கு நீங்க ஓகே சொல்லிடுறீங்க. கண்டிப்பா நீங்க போயிட்டு வந்ததும் இன்னும் டயர்ட் ஆவீங்க. பட் அதை பத்தியெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் கூப்பிட்டுருக்காங்க, ஒருவேளை நம்ம போகலைன்னா அவங்க ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படிங்கிற அந்த யோசனை மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்குமே தவிர உங்களை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. அடுத்த சினாரியோ, உங்களுடைய ஃபேமிலியில. ஸோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மறந்துடும். நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனா அதை செய்யணும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணாது. இல்ல என் பையனுக்கு இன்னைக்கு பூரி கேட்கறான், என் பொண்ணு இன்னைக்கு பொங்கல் கேட்கறா, ஸோ ஓகே அதவே நான் சாப்பிட்டுக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும், ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க. இதுவே ஒரு ஆணாக இருந்தா வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குது. ஸோ அந்த லீவில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணினாலும் சரி, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, ஒய்ஃப் வீட்லேயே இருக்காங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். ஆனால் அந்த ரெஸ்ட் கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, வெளியில் போவீங்க வருவீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய அந்த டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லைன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த சினாரியோ, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய பார்ட்னருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய விருப்பங்கள், தன்னுடைய ட்ரீம்ஸை கூட விட்டு கொடுக்குற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்னா, இது வந்து என் பார்ட்னருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஸோ இதை நான் செஞ்சேன்னா எனக்கும் என் பார்ட்னருக்கு இடையில இருக்க அந்த பாண்ட் வந்து எங்களுக்கு குறைஞ்சிரும், ஸோ அதனால எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. பட் அது அந்த நிமிஷம் நல்லா இருக்குமே தவிர ஃபியூச்சர்ல அவங்களுடைய தியாகத்தை நினைச்சு ஃபீல் பண்றவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சுட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். உங்கள் மேலே தப்பே இருக்காது, ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க அவங்களோட மூடு சரியில்லைங்கிறதுனால உங்கள் மேலே கோபப்படுவாங்க. பட் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல், ஒருவேளை நம்ம மேலே தப்பு இருக்குமோ அதனால தான் அவங்க கோவப்பட்டுட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க மூடை சேஞ்ச் ஆக்குறதுலையும் அவங்கள ஹாப்பியாக மாற்றுறதுலையும் தான் உங்களுடைய எண்ணம் அதிகமாக இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணலை, நான் ஏன் திட்டு வாங்கணும் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வரவே வராது. இல்லை அவங்க கோவமாக இருக்காங்க, அவங்க மூடை நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுல ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க, அவங்க மூடு ஹாப்பியாகி அவங்க போயிடுவாங்க. இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிற நிகழ்வு ரொம்ப மோசமானது. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ் அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், முக்கியமாக தன்னுடைய படிப்பு, கெரியர், முக்கியமாக கல்யாண விஷயத்தில் கூட முடிவெடுப்பாங்க. தனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும், இந்த படிப்பு எனக்கு பிடிக்கல, இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, பட் என் ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டாதான் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் கல்யாண விஷயத்தில் கூட அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பொண்ணையோ மாப்பிள்ளையோ இந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பட் இவங்களுக்கு ஓகே சொல்லி நம்ம ஒரு நல்ல விதமாக மேரேஜ் பண்ணிட்டோம்னா எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாரும் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு
ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ ஆரம்பத்துல அவங்க நெனச்ச மாதிரி எல்லாரும் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பையன பார்க்க முடியாது, நல்ல பொண்ண பார்க்க முடியாது. பட் வாழப் போறது அவங்க தான் இல்லையா? ஸோ அவங்களுடைய பிடிக்காத படிப்பு, அவங்களுடைய கெரியர், பிடிக்காத ஒரு மேரேஜ் லைஃப். ஸோ ஒரு பாயிண்ட்ல யோசிச்சு பார்ப்பாங்க. நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறமா, இவங்க நம்மள பாராட்டணும், இவங்க நம்மள அக்செப்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம லைஃப நம்மளையே இப்படி அடமானம் வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நிகழ்வுகள்ல நீங்க எந்த விஷயத்துல அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக உங்க சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஊர்ல முக்கால்வாசி பேர் இப்படிதாங்க இருக்கும். ஸோ இதனால நம்ம தொலைச்சது ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நீங்க என்ன மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்கும். சரி, இப்போ இந்த பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கலாம். சொல்யூஷன் நம்பர் 1, சின்னதா நோ சொல்ல கத்துக்க ஆரம்பிங்க. பெரிய விஷயத்துல நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயத்துல உங்க எவ்ரிடே லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்கு உங்களால முடியாது அப்படிங்கும்போது நோ சொல்ல பழகிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஆஃபீஸ்ல உங்க கொலீக் ஒர்க் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல நீங்க உடனே முகத்துல அடிச்ச மாதிரி நோ சொல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுடைய சிச்சுவேஷனை ஜென்யூனாக அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்லை, எனக்கு வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் உடனே இப்போ கிளம்பி ஆகணும், நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் நோ சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயத்துக்கும் உங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சொல்யூஷன் நம்பர் 2, ஒரு சிலருக்கு ஒரு தாட் இருக்குங்க, எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது. சைக்காலஜியில் இதை இர்ரேஷ்னல் தாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இர்ரேஷ்னல் தாட்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையிலுமே நமக்கு உதவியாக இருக்காது. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பட் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டால், உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துடும். ஒரே ஒரு விஷயத்த மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லா நேரமும் நம்மளை பிடிச்சிடாது. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிச்சது அப்படின்னா நாளைக்கு அவங்களே உங்களை வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் மாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஒரு விஷயம் உண்மையாகவே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்காக அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையாகவே எது சந்தோஷம் கொடுக்குதுங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பண்ண முடியும். அடுத்த சொல்யூஷன், நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போதும் 2 கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே கேளுங்க. 1, இந்த விஷயத்த நான் பிடிச்சு எனக்காக பண்ணுறேனா இல்லை ஏதோ ஒரு வகையான பயத்தால் பண்ணுறேனா அப்படின்னு கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு உங்ககிட்ட போய் சொல்லாது. அது உண்மையாகவே உங்களுக்காக தான் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா சந்தோஷமாக பண்ணுங்க. அப்படி இல்லை ஏதோ ஒரு வகையான பயத்தினாலையோ இல்லை அடுத்தவங்களோட ப்ரெஷர்னாலையோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த முடிவை எடுக்க அவாய்ட் பண்ணி பழகுங்க. சொல்யூஷன் நம்பர் 4, முடிஞ்ச வரைக்கும் ஒரு பவுண்டரியை செட் பண்ணுங்க. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ் கிடையாதுங்க, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதுகாக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது ஒருத்தவங்க உங்களுடைய உருவத்தை கேலி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஃபேட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ உங்களுடைய உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர், ஒருவேளை அவங்க கிட்ட நான் கோவமாக பேசிட்டா திரும்ப என்கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு முறையாவது அவங்க கிட்ட நீங்க ஹார்ஷா சொல்லாட்டியும் பரவாயில்ல, ரொம்ப சாஃப்டா, இல்லை நீங்க இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் இப்படி பேசாதீங்கன்னு நீங்க சொன்னீங்கனாலே அடுத்த நிமிஷம் திரும்ப உங்ககிட்ட அதை பேசும்போது அவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு தான் பேசுவாங்க. ஸோ நம்ம பவுண்டரி செட் பண்றது அப்படிங்கிறது அடுத்தவங்கள மதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சொல்யூஷன் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். உங்களுடைய சந்தோஷத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலை அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பூரி சாப்பிட்ணுன்னு ஆசை. பட் உங்கள் மாமனாருக்கு மாமியாருக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு அது ஒத்துக்காது, அதனால் நீங்கள் செய்யறதே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சொல்லிடுங்க, அந்த ஒரு நாள் நான் கண்டிப்பாக பூரி செய்வேன், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த மாவில் நான் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்றேன், அவ்வளோதான், சிம்பிள். பிகாஸ் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் வெளியில் சொல்லாத வரைக்கும் அதுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடைக்காது. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம சந்தோஷத்தை வெளியில் சொல்லிட்டோம் இல்லை நமக்கு பிடிச்சதை வெளியில் சொல்லிட்டோம்னா நம்மளை உடனே தப்பாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, அதே மாதிரி உங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, பீப்புள் ப்ளீஸிங்கால் ஒரு சிலர் உங்களை விரும்பலாம், ஆனால் நீங்கள் உங்களை இழந்துடுவீங்க. எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது கிடையாதுங்க. ஆனால் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உங்களோடது மட்டும்தான்.
இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பவுண்டரியாவது நீங்க செட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அது உங்க வாழ்க்கையே கண்டிப்பா சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பீப்பிள் ப்ளீசர் ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்படி சைக்காலஜியை எளிமையா புரிய வைக்கிற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா டிகோட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.